நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் ரியா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 856வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, உச்சிஷ்ட கணபதி. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே 2-3 பேர் கேட்டிருந்தா அதை. நான் அப்போ அந்த மந்திரத்தை எடுத்துக்கல. இது வரைக்கும் நம்ம அது எடுக்காது அது ரகசியம் குஹ்யமானதுன்னு சொல்லியிருக்கு. உச்சிஷ்ட கணபதின்ற உபாசனை ரொம்ப ரகசியமாக சொல்லப்படுறது. எல்லாரும் எடுத்துக்க மாட்டேன். இந்த மந்திர சாஸ்திரத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாள் அந்த சப்ஜெக்டை. எங்கள் ஆற்று உள்ளே நுழையும் போது எங்கள் ஆற்றுல நூற்றுக்கணக்கான கணபதி இருக்கும். ஆற்று உள்ளேருந்து வாசப்படியில் நுழையும் போதே இந்த மெயின் டோரே கணபதி தான். இங்கே பாருங்க, நான் காமிக்கிறேன். மெயின் டோரில் இருக்கிறது இந்த கணபதியின் உருவம் தான் இருக்கும். பின்னாடியும் கணபதி நிறைய இடத்துல மேலே பார்த்தா கணபதி தான் இருக்கும். இந்த ஹாலுக்கு போகக்கூடிய அந்த வாசப்படிக்கு மேலே கணபதி தான் இருக்கும். பல இடங்களில் கணபதி எங்கள் ஆற்றுல எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட எண்ணிக்கைன்னு பார்த்தா மோர் தென் 100 கணபதி இருக்கும் எங்கள் ஆற்றுல. கணபதி இல்லாமல் இருக்கவே முடியாது நம்மளால். விநாயகர் சதுர்த்தி போகிறது 27ஆம் தேதி. ஸோ இதை விவேக் சரபேசன் அமைச்சிருந்தார் இந்த டாப்பிக்கை. ஸோ இதாட்டா கவரேஜ். அப்போ அந்த நேரத்தில் பேச முடியுமோ இல்லையோ, வேறு சப்ஜெக்ட் மாறிடுமோ பயம். சரி, பார்த்துடலான்ட்டு. உச்சிஷ்ட கணபதி திருவாரூர் ஆலயத்தில் இருக்குது. எல்லா கோவிலும் இருக்காது. திருவாரூரில் இருக்கிற உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்டம்னா எச்சல் சொல்லப்படுறது. ஸோ இங்கே இந்த மாதிரி சொல்லப்படுறான்னு பார்க்கலாம். ஸ்ரீவித்தியை வெளிப்பாட்டில் முதன்மையான மூர்த்தி ஆரூர் உட்பட மிகச்சில க்ஷேத்திரங்கள் மட்டுமே இவரை தரிசிக்க முடியும். இவரது வெளிப்பாடு மிகவும் குக்கியமானது. மிகச்சிறந்த பலன்களை அதிசீக்கிரத்தில் தரவல்லது. ஆனால் தற்போதைய காலச்சூழலில் முறையற்ற உபாசனை அபாயகரமானது என்றும் பெரியவர் எச்சரிப்பது உண்டு. திருவாரூர் கமலாம்பிகைக்கு ஆக்னேயத்தில் இருக்கும் உச்சிஷ்ட கணபதியை தரிசிக்கும் மந்திர சாதகர்கள் ஒரு சிலர் அக்ஷய பீடத்தருகில் அமர்ந்து திவ்ய மந்திரங்களை ஜபம் செய்வதையும் பார்க்கலாம். முத்சாமி தீட்சிதர் உச்சிஷ்ட கணபதி கீர்த்தனையில் இவர் ஸ்வரூபம், மந்திரம், உபாசிப்போர் அடையும் பலன்கள் அழகுற தரப்படுகின்றன. 2ஆம் பிரகாரத்தில் கீழ்ப்பரிச்சபடி காணும் 3ஆம் குலோத்தங்கனின் சாசனம் இது. தைப்பூச திருவிழா அன்று பெருமாள் வீதி விளங்க தேவர் ஆற்றத்து வெளியில் திருவிழா வரும்போது ஸ்ரீ மகேஸ்வர விண்ணப்பம் செய்தபடி இறைவன் அடிவரான வீர வித்யாதர பலவராயர் என்பார் வேண்ட அது ஏற்ற ஈசனும் தீர்த்த குளத்தின் கமலாலயம் மேற்பிறக்க நமது பிள்ளையாக திக்கு நிறைந்த விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனைக்காகவும் திரு அமுதுக்காகவும் வேண்டுமற்றை அளிக்க திருவாய் மலர்ந்தொழி பற்றி கல்வெட்டு. இதில் குறிப்பிடப்படும் திக்கு நிறைந்த விநாயகர் பிள்ளையார் தற்போது கமலாலய திருக்குளத்துக்கு தென்மேற்கில் கூத்தாடும் பிள்ளையார் என்ற பெயர் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கம்மிங் டு உச்சிஷ்ட கணபதி சொல்லும்போது இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். உச்சிஷ்ட கணபதி, a tantric form of Lord Ganesha, is believed to be offer wide range of benefits, including prosperity, protection, and spiritual growth. அதாவது நம்ம ஸ்ரீவித்யா லைனில் இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் உண்டாகும், நிறைய தனதானியங்களை பெருகும், ப்ரொடெக்ஷன் நமக்கு பாதுகாப்பும் இருக்கும். வர்ஷிப்பர் சீக்ஸ் பிளெஸிங்ஸ் ஃபார் மெட்டீரியல் வெல்த், ரிலீஃப் ஃப்ரம் negativity and spiritual transformation. Is also associated with the enhancing communication skills, அதாவது நல்ல பேச்சு திறமை, wisdom and overcoming obstacles. இதுக்கு எங்கே தனி கோவிலுக்கான இருக்குது. எங்கே திருநெல்வேலியில் இருக்குது. அதாவது திருநெல்வேலியில் இருக்கிற திருமணீஸ்வரம் சொல்லப்பட்டிருக்கு. உச்சிஷ்ட கணபதிக்காக உள்ள கோவில், தனி கோவில் பாருங்கள். ராஜகோபுரத்தோட 3
5 நிலை ராஜகோபுரத்தோடு அமைந்துள்ள கோவில் இது. திருமணீஸ்வரன் பேர். அங்கே அந்த விநாயகருக்கு சந்தன காப்பண்ணிருக்கா பாருங்க. இது என்னென்னா சக்தியை மடியில் வச்சுட்டு 10 கரங்களோட கொண்டிருப்பார். ஆனால் என்ன செய்வார்னா தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி அவருடைய மர்மஸ்தானத்தில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை நிறைய பேர் கமெண்ட் அடிப்பா, அது வேற. ஸோ வெள்ளி காப்போடு இருக்குது பாருங்கள். அந்த துதிக்கை சக்தியினுடைய அந்த பிறப்புறுப்புரை போய் தொடர மாதிரி இருக்கும். இந்த ரூபம் தான் சொல்லியிருக்கு. இதனாலே இதை எடுக்க மாட்டா நிறைய பேர் இதை சொல்லி தர மாட்டா. இது வழக்கு கடையில் இந்த விக்கிரகம் வச்சுருக்கா. உச்சேஷ கணபதி உருவம். நார்மலாக இது கிடைக்காது, இந்த மாதிரி ரூபங்கள்லாம் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உச்சிஷ்ட கணபதியினுடைய இது மந்திரத்தை பார்க்கணும் இல்லையா. சொல்லிட்டு போயிடாது மந்திரம். 2 மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்ய ஸ்ரீ உச்சிஷ்ட கணேச மகாமந்திரஸ்ய கனகாய ரிஷிகி நமக சரசி காயத்ரி சந்தக நம முகே ஸ்ரீ உச்சிஷ்ட கணேசாய தேவதாய நமக கிருத்திகே ஸ்ரீ பீஜம் கே சக்திகே स्वागा कीलक नमः उच्चिष्ट गण प्रसादे सिद्ध्यर्थे जपे विनियोग श्री गुरु आज्ञाल जपे विनियोगक सर्वांगे அந்த கரண்யாச அங்கன்யாசத்தில் ஹஸ்தி முகாய அங்குஷ்டாபியா நமக ஹிருதயா நமக அது வருது. லம்போதராய தர்ஜனிப்பியான் மக ஷரசேஷ்வாக உச்சிஷ்ட மகாத்மனே மத்தியமாப்பியாம் அப்போ பஷடு ஷிகாய ஓஷது ஆம் க்ரீம் ह्रीं क्लीं ह्रीं हूं अनामिकाभ्यां हूं कवसाय हूं के कनिष्काभ्यां भौषद नेत्रतया भौषद उच्चिष्टाय स्वागा करदल पृष्ठाय प्रिया पट अस्त्राय पट பூரஸ்வர திக்பந்தக தியானத்தை பாஷாங்குசோ மோதக பாத்திரே தன்னோ கரையேவ ஹந்தம் சரசி ஹிருதஸ்தம் விபஸ்திரம் பத்யான்சுரத பரபிரதம் உச்சிஷ்டம் அம்பாசுதம் ஆசிரேயம். மூலமந்திரத்தில் ஓம் ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் குரோம் க்ரீம் க்ளீம் ह्रीं हूं के उच्चिष्टाय स्वागा. ओम हस्तिमुखाय लंबोदराय उच्चिष्ट महात्मने आम क्रोम ह्रीं क्लीं ह्रीं हूं के उच्चिष्टाय स्वागा. மூன்றாம் முறை ஓம் ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் க்ரோம் க்ரீம் க்ளீம் ह्रीं ஹூம் கே உச்சிஷ்டாய ஸ்வாகா. இன்னொரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லு, அதில் தியானம் சொல்கிற பெருசு அது. ஓ நமோ பகவதே ஏகதம்ஷாய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் க்ரோம் க்ரீம் கம் கே ஸ்வாகா. ஓ நமோ பகவதே ஏகதம்ஷாய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் க்ரோம் க்ரீம் கம் கே ஸ்வாகா. மூன்றாம் முறை ஓம் நமோ பகவதே ஏகதம்ஷாய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் க்ரோம் க்ரீம் கம் கே ஸ்வாகா. அப்படி முடிகிறது. இந்த கனகர் தான் இந்த மகரிஷி. கணபதி மந்திரம் எது எடுத்தாலும் கனகர் தான் ரிஷியாக வருவார். அதை சொல்லி இந்த குருமுகமாக எடுத்துக்குங்க. அந்த மந்திரத்தை குருமுகம் இல்லாமல்
நம்மளே வந்து சொல்லக்கூடாது மந்திரங்கள். எஸ்பெஷலி இந்த மந்திரம் வந்து ரொம்ப 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 முக்கியமாக போற்றக்கூடியது. இதை வந்து விநாயகரை பற்றி சொல்லும்போது முன்னாடி பேசியிருக்கேன் நான் நினைக்கிறேன். அதை திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஏழை பிராமணர். அது நிறைய பேர் தேடின்னு வருவா. அப்போ ஜோசியர் வேறு. அவர் வந்து ஒரு நாளுக்கு வந்து இதுவே இல்லை, பணமும் இல்லை, மக்கள்லாம் வந்து உட்காந்து சார்ஜியாக உட்காந்துருக்கா. அவளை ஃபீட் பண்ண ஒரு வேலையே ஃபீட் பண்ணி அனுப்புவார் எல்லாரையும். ஜோசியம் பார்த்தா காசு வரும். எப்போ காசு தருவேன்? ஜோசியம் பார்த்த பிறகு தான் காசு தருவேன். அதுக்கப்புறமா சாமான் வாங்கணும், திட்டு வாங்கணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவரால் பூஜிக்கப்பட்ட விநாயகர் பிம்ப எதிர்க்கலி உருவா பஞ்சலோகத்துலேயோ பித்தளையிலையோ இருக்குது ப்ளப்ஸு. ரொம்ப ஈஸியான எளிமையான மந்திரம் விநாயகர். ஓம் கம் கணபதி நமக்கு ஏகாட்சர கணபதி கம் கணபதி. வெறும் கம் 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 சொன்னாலே கம்முன்னு கடைன்றாள் என்ன, அதுதான். ஸோ கம்ன்ற பீஜாட்சரம். அவர் என்ன பண்ணுறார், டக்குன்னு எடுத்து யாருமே வரல விநாயகர். அவர் என்ன செய்வார்னா, அந்த விநாயகர்த்திக்கு மிளகா பொடி டப்பாவில் போட்டுருவாராம். ஸோ அடுத்து 10 நிமிஷம் யாரோ வண்டி கட்டி கொண்டு வந்து சாமான்கள்லாம் இறக்கிடுவாளாம். ஸோ அன்றைக்கி வந்தவாளுக்கெல்லாம் சமைச்சு கழிச்சு போட்டு அவள் வயிறு போட்டு, அது நல்ல காரியம். ஆனால் வந்து பூஜை பண்ண விநாயகத்துக்கு மிளகா பொடி டப்பாவில் போகிறது ரொம்ப 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 மோசமான செயல் அது. நான் அவருக்கு வந்து அந்த தேவை. விநாயகர் போட மூச்சு விட்டு அவர் வந்து வரவழைச்சிடுவாராம். ஸோ இது மாதிரி சொல்கிறத ஒரு இது உண்டு. ஒரு இன்சிடென்ட் கோட் பண்ணுவாள் பெரியவாள்லாம். அது மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு அங்கே நான் கூட பார்த்தேன், பெரம்பூரில் ஒருத்தர் வீட்டில் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு சங்கிலி போட்டு கட்டிச்சுருந்தா. நிஜமாகவே இரும்பு சங்கிலியே போட்டு பேர்பட்ட தெய்வம் அதில் தான். அதுக்கு சங்கிலி போட்டு நம்ம என்ன கட்டுறது? இதை முட்டாள்தனம் நம்மளால் பண்ணக்கூடாது. நம்ம வந்து வேண்டலாம், சாமிக்கிட்ட நடத்தி கொடுத்து வேண்டலாம், தவிர இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உச்சிஷ்ட கணபதின்றது குரு மூலமாக எடுத்துக்கிற வேண்டிய மந்திரம். அவாவா தகுந்த குரு மூலமாக எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப வாமாச்சாரத்துலேயும் சரி, இந்த ஸ்ரீவித்யா இதில் வந்து ரொம்ப குஷியமாக போற்றப்படுறது. இது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டு. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. கம் கணபதியை சொன்னாலே போதும் நமக்கு. ஸோ ஓம் கம் கணபதி என்பது ஏகாட்சர கணபதி சொன்னாலே போதும். விநாயக சக்தி வரப்போகுது. அவள் இதை கிஞ்சிது, அவளுக்கு என்ன முடியுமோ அவள் பண்ணுறா. சரி, குழவட்டை பண்ணுவா, மோதகம் பண்ணுவா, எள்ளுருண்டை பண்ணுவா, எல்லாச்சும் பண்ணுறா. பாயசம் வடை. சரி, பண்ண முடியாது வர முடியும். ஒரு பாயசம் நிறுத்தி நைவேத்தியம் பண்ணுறது. சுண்டலை பண்ணி நான் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த ஆத்துக்கு வந்து 25 வருஷம் கருது. போன வருஷம் வரைக்கும் நானே சுண்டல் நிறைய 1 கிலோ சுண்டல் வேக வச்சு இது பண்ணி சாயந்தரம் வந்து எல்லாருக்கும் போய் கொடுப்பேன் வாசலில் இருந்துட்டு. இப்போ முடியல என்னால். இப்போ குருக்கள் தான் வந்து பூஜை பண்ணுறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். அந்த ரொம்ப விநாயகர் வந்து ரொம்ப வந்து பயப்படக்கூடிய தெய்வம். சீக்கிரம் வந்து நமக்கு பலனை கொடுத்துரும் அது. ஸோ அதை நினைவு வச்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிறதுலையே சிம்பிளஸ்ட்டு காடு அவர் தான், விநாயகர் தான். அதில் வந்து ரொம்ப ரொம்ப அதிசீக்கிரமாக பண்ணுறது உச்சிஷ்ட கணபதி. ஸோ இதை சொல்லி இந்த பதிவு நடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.